விஜய் தான் அண்ணன். அதான் அந்த பாட்டுல வரும். மகாராஷ்டிரா தோஸ்தினி அப்படின்னு வரும்போது அண்ணன் இல்லா தங்கைக்கெல்லாம் அன்பு அண்ணன் அப்படின்னு வரும். அப்படி எனக்கு அண்ணன் விஜய் தான் அண்ணன் தான் வாப்போன்னு உரிமையா நானா எனக்கு நானே பேசிக்குவேன். அவர் பார்க்க முடியாது, அது வேற. ஆனா விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். இப்போ புரட்சி தளபதி அகில இந்திய புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றம், இதுல வந்துட்டு எனக்கு அன்போட எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால இதனால என்ன ஆகும்னா, நம்மளுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும். எல்லாருமே நட்புணர்வோட சிரிச்சுட்டு நல்ல ஒரு இதோட இருக்கலாம், யாரையும் வந்துட்டு புண்படுத்தாம. அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு சின்ன ஒரு இதை சொல்றேன். நம்ம விஜய் சாரோட மன்றத்துல இருக்கீங்க, அதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? ஆமா, விஜய் சார்ன்னு சொல்றத விட நான் அண்ணன் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அண்ணன் கிடையாது. எனக்கு வந்து நான் மூத்த பொண்ணு, எனக்கு கீழே 5 தம்பிங்க. இருந்தாலும் வந்து எல்லாரும் கண்ணு போடுவாங்க, 5 தம்பியா 5 தம்பியான்னு சொல்லி. அது வேற. இருந்தாலும் எனக்கு அண்ணன் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா நான் சின்ன பிள்ளையில இருந்து அழுதுருக்கேன். அண்ணன் வேணும் அண்ணன் வேணும் ஏங்கி ஏங்கி அழுதுருக்கேன். எங்க அப்பா கூட என்னை கூப்பிட்டு வச்சு மடியில உட்கார வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு, அழக்கூடாது, அப்பா வேணா அண்ணன் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அழுது. எந்த நேரம் அழுவேன், எனக்கு அண்ணன் வேணும் அண்ணன் வேணும்னு. அப்ப வந்துட்டு விஜய் அண்ணா படம்லாம் அப்பவுமே வந்துருது, பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு விஜய் தான் அண்ணன். அதான் அந்த பாட்டுல வரும். மகாராஷ்டிரா தோஸ்தினி அப்படின்னு வரும்போது அண்ணன் இல்லா தங்கைக்கெல்லாம் அன்பு அண்ணன் அப்படின்னு வரும். அப்படி எனக்கு அண்ணன் விஜய் தான் அண்ணன் தான் வாப்போன்னு உரிமையா நானா எனக்கு நானே பேசிக்குவேன். அவர் பார்க்க முடியாது, அது வேற. ஆனா விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். இப்போ புரட்சி தளபதி அகில இந்திய புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றம், இதுல வந்துட்டு எனக்கு அன்சாரி ஐயாவை பத்தி முக்கியமா சொல்லியே ஆகணும். அவங்க வந்து திருச்சியில இருக்கிறாங்க, தாவைக்காவோட முக்கிய பிரமுகராகவும் இருக்கிறாங்க. ஐயா வந்துட்டு அது போல அப்துல் கலாம் அறக்கட்டளை, உலகளாவிய அப்துல் கலாம் அறக்கட்டளையோட பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாங்க. நாகூர் தர்கால முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறாங்க. ஐயா தான் வந்துட்டு எனக்கு எல்லாமே கொஞ்சம் வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. அன்சாரி ரகுமானி ஐயா தான் அகில இந்திய புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றத்தோட தலைவர். அவங்க தான். ஆமா, அவங்க தான் என்னை ஊக்கப்படுத்தி, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க நல்லா வரலாம்ப்பா, எல்லாம் செய்யுங்க. நான் வந்து துணைத் தலைவரா எனக்கு ஐயா தான் வந்து பொறுப்பு போட்டு கொடுத்தாங்க. ஓ சூப்பர் மேம், சூப்பர். அங்கே ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? ஆமாம், இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டு பொது சேவை பண்ணுறதுக்காக தான். அதாவது இந்த மன்றம் வந்து மற்ற மன்றங்களோட வேறுபட்டதுன்னு ஏன் சொன்னேன்னா, ரசிகர் மன்றம் அப்படிங்கும்போது பேனர் வைப்பாங்க, போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சுட்டித்தனமாக இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது, ஒருத்தருக்கு சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் நம்ம மன்றம் பேர்லேயே வந்து அகில இந்திய புரட்சி தளபதி விஜய் சிந்தனையாளர் மன்றம். அதாவது சிந்தனை, நல்ல பகுத்தறிவு சார்ந்த அந்த ஒரு பண்பாளர்களை மட்டுமே வைத்து இயங்கக்கூடிய ஒரு மன்றமா உள்ள இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்களும் அப்படிதான். இப்ப நான் தமிழ் சார்ந்து இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா பார்த்து பார்த்து ஆலோசனை செஞ்சு அந்த சிந்தனையாளர் மன்றம் சொல்லி கவிதை ஏற்றக்கூடியவங்களா இருக்கட்டும், பொதுப்பட்ட மக்களா இருக்கட்டும், நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இப்போ புதுச்சேரி மாநிலம், கேரளா, கர்நாடகம்னு சொல்லி எல்லாத்துக்குமே மாநிலத்துல வந்து பொறுப்பு போட்டிருக்கிறோம். சிறப்பான முறையில வந்து பொது சேவைகள் அனைத்துமே, அந்த தாய்ப்பால் தானம், இதுல குறிப்பா சொல்லணும்னா அமுதான்னு ஒரு அம்மா இருக்காங்க சிவகாசியில, அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். என்னதான் வந்து வறுமையில இருந்தாலும் நம்ம பணம் இருந்து அடுத்தவங்களுக்கு உதவுறது அது ஒரு சின்ன திருப்தி, அது ஒன்றும் தெரியாது. ஆனா வறுமையிலே இருந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு கூட அந்த நேரம் பசியில இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அதை அவங்க பசிக்கும் போது தூக்கி கொடுத்துட்டு அதுல ஒரு வர மகிழ்ச்சி வந்து வேற எதுலையுமே இருக்காது. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தகவல் எல்லா இதுலையுமே வந்து நம்ம சிரமப்பட்டு நம்மளை வந்து ஒரு ஒளியா வந்து செதுக்கி 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 வந்தா மட்டுமே அதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்கும், எல்லாரையும் தாய் உள்ளத்தோட அரவணைச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும்.